உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. லைகா புரொடக்ஷன்ஸ், பசங்க புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து ஜெயராம், ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. புத்தகங்களை தேர்ந்தெடுக்கும் முறை உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்க விரும்புறேன். புத்தகங்களை எப்பெல்லாம் எப்படிலாம் தேர்ந்தெடுப்பீங்க? நீங்கள் முதல்ல வாங்கி வச்சுருங்க. நீங்கள் படிக்கலைன்னாலும் பரவாயில்ல, இருக்கட்டும் அந்த வீட்டில். ஏன்னா என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் தடுமாறும் போது, வாழ்க்கையில் லாஸ் வரும்போது, உணர்வுகளில் பிரச்சனை வரும்போது, உறவுகளில் பிரச்சனை வரும்போது, அன்னைக்கு போய் அந்த புத்தகத்தை எடுத்துருவீங்க. ஆனால் அன்னைக்கு காலையில் போய் வாங்க மாட்டேங்க. புத்தகத்தை தேர்ந்தெடுக்கும் பகுதி. ஜெயித்த மனிதர்களுடைய புத்தகங்கள் தான் எனக்கு மிக மிக முக்கியமாக. வெற்றி அடைந்த அல்லது வெற்றி அடைய போகிற அல்லது அந்த வழியில் இருக்கிற மனிதர்கள் தன்னை பற்றி சொல்லாமல் இந்த பயணத்தில் கிடைச்ச லேர்னிங் பாடங்கள் இது அப்படின்னு சொல்கிற புத்தகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போரிஸ் ஜான்சன் அவரோட சர்ச்சில் ஃபேக்டர். சர்ச்சில் அப்படின்னாலே எனக்கு இன்ஸ்டண்ட்டாக ஞாபகம் வர்ற இன்னொரு கேரக்டர் ஹிட்லர். அந்த சர்ச்சில் ஃபேக்டர் என்ன, எக்ஸ் ஃபேக்டர் என்ன, அதனால தானே அவங்க வெற்றி பெற்றாங்க. என்னமோ செஞ்சு தான் அது நடந்தது. அப்போ அது என்ன, அந்த கியூரியாசிட்டி தான் இந்த புக்கை தேர்ந்தெடுக்க வச்சது. அப்போ ஃபர்ஸ்ட் கியூரியாசிட்டி, அப்புறம் பர்சனல் கனெக்ட். ஃபைண்டிங் காட்ஸ் வில் ஃபார் யுவர் லைஃப் அப்படின்னு அது ஒரு ஸ்பிரிச்சுவல் நோட்டில் இருக்கும். இது அவர் என்ன விரும்புகிறாரோ அதை உனக்கு சூழ்நிலைகள் மேல் கொடுப்பாருன்னு ஒரு லைன் இருக்குது. இந்த காடுன்றதை கொஞ்சம் தள்ளிட்டு நேச்சர்னு போடுங்களேன், சரியாக இருக்கும். பொதுவாக ஆல்கஹால் தப்பு. இந்த புக் பாருங்களேன், இன் லவ் வித் ஹெல், நரகத்தோட காதல். யாரோட பண்ணி நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வெர்சஸ் மனிதர்கள் இஸ் ஈக்குவல் டு கதைகள் அப்படின்ற அந்த தொடரில் கவுன்சிலர் திரு ஜெய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பற்றி தொடர்ந்து நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் நம்ம எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தான் பேசுகிறதுக்கு அணைஞ்சிருக்காங்க. அவரை வரவேற்கலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்மளோட வாழ்க்கையில் உணவு முறைகள், அப்புறம் திரைப்படங்கள், அப்புறம் புத்தகங்கள் இதெல்லாமே இதயத்தின் மூலிமா உள்ளே போகுதோ இல்லையோ, ஆனால் கண்கள் மூலிமா நிறையா உள்ளே போகுது. இப்போ பிடித்த உணவு என்பது கண்கள் மூலிமா பார்க்குறோம், ரசிக்கிறோம், நிறைய சாப்பிட்றோம். திரைப்படங்கள் என்பது கண்கள் மூலிமா ரசிக்கிறோம், அதை பார்க்குறோம். அதே மாதிரி புத்தகங்களும் கண்கள் மூலிமா ரசிக்கப்படுது. டிசைன்ஸ் ஆகட்டும், கவர் ஆகட்டும், அந்த கவர் ஃபோட்டோ ஆகட்டும், இதன் மூலிமா ரசித்து இதில் புதுசாக இருக்குது, இது படிக்கலாமே அப்படின்ற மாதிரி. ஆனால் பொதுவாக இப்போது சென்னையில் இந்த சென்னை புக் ஃபேர்லாம் போனதுக்கப்புறம் இங்கே புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அது பாராட்டக்கூடிய விஷயம்தான். ஆனால் புத்தகங்களை தேர்ந்தெடுக்கும் முறை, ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு எபிசோடுமாக ஒரு புத்தகங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். நீங்கள் ஆஸ் அ கவுன்சிலராக இத்தனை ஆண்டுகள் பயணத்தில் புத்தகங்களை எப்பெல்லாம் எப்படிலாம் தேர்ந்தெடுப்பீங்க? தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உங்களோட வழிமுறைகள் என்ன சார்? ரைட். இப்போ முதல்ல புத்தகம்னு பேசும்போது நான் இன்னைக்கு என்ன உயரத்தை தொட்டிருந்தாலும் அதற்கு பின்னால் இருக்கிற முழு காரணமும் புத்தகங்கள் தான். நான் எனக்கு என்னுடைய நாளைக்கு நான் உயிரோடு இல்லை அப்படின்னா இந்த வாழ்க்கை முறைக்கான முழு அர்ப்பணிப்பும் புத்தகங்களை, நான் படித்த புத்தகங்களை தான் போய் சாரும். நான் படித்த புத்தகங்கள் அனைத்தும் என்னுடைய வீட்டில் கிட்டத்தட்ட இந்த ஒரு பெட்ரூம் முழுக்க புத்தகங்களாக இருக்குது. 3 பெட்ரூம் வீடுன்னு வச்சுங்களேன். அதில் ஒரு பெட்ரூம் முழுக்க புத்தகங்கள் தான் இருக்குது. அது நான் படித்து முடித்த புத்தகங்கள். இந்த படித்து முடித்த புத்தகங்கள் எப்போவுமே 2 புத்தகங்களாக நான் வாங்கியிருக்கும் பட்சத்தில் அந்த 2வது புத்தகத்தை நான் முதல் புத்தகம் படித்து முடித்ததும் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருவேன். ஏன்னா நல்லா இருக்குது, அதனால் அதை கொடுத்துருவோம். மோஸ்ட்லி 2 புக் கிடைக்கிறதுல 2 வாங்கிடுவேன். 1 படித்து சரியாக இருக்குன்னா அதை இன்னொருத்தங்க யாருக்கோ ப்ரெசன்ட் செஞ்சிருவேன். இப்படி தான் நான் அந்த ப்ரெசன்ட் செய்கிறது புத்தகங்களுக்கு நான் செலுத்துகிற நேரடி நன்றி. எனக்கு நீ நல்லது பண்ண, உன்னை நான் வேற யார்ட்டையோ ஒருத்தங்கள்ட்ட கொடுக்குறேன், அவங்களுக்கும் நல்லது பண்ணு. இப்படி தான் நான் புத்தகங்களோட என்னுடைய வாழ்க்கை முறை தொடருது. இப்போ இந்த புத்தகத்தை வாங்கிறது வேற, வாசிக்கிறது வேற. நிறைய வீடுகளில் வாங்கி வச்சுருவாங்க, வாசிக்கிறது இருக்காது. நிறைய வீடுகளில் வாங்குவாங்க, வாசிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வாங்குவாங்க. வாங்கி வாசித்து முடித்தா தான் வாங்குவாங்க. இந்த வாங்கி வைக்கிறது வாசிக்கிறது இல்லை தப்பு, வாங்கி வாசித்து முடித்து தான் அப்புறம் வாங்கணும், ரெண்டுமே தப்புன்னு. நான் வேற சொல்கிறேன், நீ முதல்ல வாங்கி வச்சிரு. அது கரு பழனியப்பன் அவர் தான் அழகாக சொல்லுவார். நீ முதல்ல வாங்கி வச்சுருங்க,
நீங்கள் படிக்கலைன்னாலும் பரவாயில்ல, இருக்கட்டும் அந்த வீட்டில். ஏன்னா என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் தடுமாறும் போது, வாழ்க்கையில் லாஸ் வரும்போது, உணர்வுகளில் பிரச்சனை வரும்போது, உறவுகளில் பிரச்சனை வரும்போது, அன்னைக்கு போய் அந்த புத்தகத்தை எடுத்துருவீங்க. ஆனால் அன்னைக்கு காலையில் போய் வாங்க மாட்டீங்க. ரைட். அது முதல்ல லைப்ரரி வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஆச்சரியமாக 80 பேரை 20 பேர் ஆள்றான், 60 பேரில் ஒருத்தன் தான் படிக்கிறான். அந்த கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த இடத்துல தான் நம்ம எங்கேயோ என்னமோ பண்ண வேண்டியிருக்கு. ஆமாம். நம்ம வந்து ஹேர் கட் பண்ணுறதுல செலுத்துகிற கவனத்தை கூட எங்கேயாவது போய் ஒரு புத்தகம் வாங்கிட்டு வந்துடணும்னு பண்ணுறது இல்லை. ஆமாம். புத்தகம் வாங்கணும் ஒன்று. ரைட். புத்தகம் வாங்கி படிச்சுட்டு தான் அடுத்து வாங்குவேன் அப்படின்றது இருக்குல்ல, அதுவும் ஒரு வீராப்பு தான். அது அப்படிலாம் இல்லை. நீங்கள் பல காரணங்களுக்காக 2 வருஷம் படிக்க மாட்டீங்க. ஆனால் 2 வருஷம் ஏன் புத்தகம் வாங்காமல் இருக்கீங்கன்றதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்காது. இல்லை அதை படிச்சுட்டோம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வாங்கி வச்சுருங்கன்றேன். நீங்கள் வாங்கி வச்சுருங்க. உங்களுக்கு என்றைக்கு தோணுதோ அன்றைக்கி படிச்சுக்கலாம். முதல்ல வாங்கிடுங்க. இது வந்து ஒரு பகுதி. இப்போது புத்தகத்தை தேர்ந்தெடுக்கும் பகுதி. ஓகே. இப்போ புத்தகங்களில் வந்து ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. முதல்ல வந்து ஃபிக்ஷன், கதை எழுதுதல், இலக்கியம், கதையாக இருக்கிறது, இலக்கியம், இந்த மாதிரி இருக்கிற கேட்டகரிஸ் இருக்குல்ல. நம்ம வாழ்க்கையில் முதல்ல இப்படி தான் ஆரம்பிப்போம். படிக்க ஆரம்பிக்கும் போது இப்படி தான் ஆரம்பிப்போம். அநேகமாக பெரும்பாலானவர்களுக்கு குறுக்க ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது வந்து ராஜேஷ்குமாராக இருப்பார். ஆமாம். ராஜேந்திரகுமார், ராஜேஷ்குமார், பரத், சுசீலா, அவங்க யார், சுபா இப்படி தான் வருவாங்க. அப்புறம் மெதுவாக பார்த்தீங்கன்னா சுஜாதா வந்துடுவார். அதுக்கப்புறம் பாலகுமாரன், அப்புறம் அனுராதா ரமணன், ஜெயமோகன், எஸ்ரா வரைக்கும் அவங்க இவங்கன்னு எல்லாம் எஸ் ராமகிருஷ்ணன் வரை வந்துடுவாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு இன்னொரு உலகத்தை காண்பிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு நமக்கு முதல் முறையாக யார் ஒரு ரத்தன் டாட்டா யார் அப்படின்னு போய் அவரை பற்றி படிப்போம். அப்போ இதுவரை ஃபிக்ஷனில் இருந்த நாம் ஃபஸ்ட் டைம் நான் ஃபிக்ஷனுக்கு வந்து யாரோ ஒருத்தன் ஜெயிச்சிருக்கானே, இவன் யார், இவன் ஒரு பயோகிராஃபி அப்படின்னு படிக்காது. அப்போ என்னை பொறுத்தளவு இந்த ஜெயித்த மனிதர்களுடைய புத்தகங்கள் தான் எனக்கு மிக மிக முக்கியமாக. ஏன்? ஏன்னா ஒரு 60 வருட வாழ்க்கை இருக்குது. 60 வருட வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்குமா? இல்லை. மேடு பள்ளம் இருக்கும், அவங்களோட டஃபஸ்ட் டைம் இருக்கும், மனைவியோட சேர்ந்து இருந்தாங்க, தெரிஞ்சிருந்தாங்க, குழந்தைங்களோட பேசலை, குழந்தைங்களோட சந்தோஷமாக இருந்தாங்க. 3 குழந்தையில் ஒரு குழந்தை வந்து மனநிலை சரியில்லாத குழந்தை, ஒரு குழந்தை இறந்து போச்சு. ஒரு கம்ப்ளீட் வாழ்க்கையை வந்து நம்மளால் எடுத்துட முடியும் அதில். இது ஒரு பகுதி. அப்புறம் இதே தலைவர்கள் அவங்கள பற்றி எழுதாமல், ஆனால் மொத்த அவங்க வாழ்க்கையினுடைய அனுபவத்தை வச்சு ஒரு 10 விஷயத்த சொல்கிறேன், ஒரு 5 விஷயத்த சொல்கிறேன், உன் லைஃப்பை நீ சிறப்பாக்கிக்கணும்னா இந்த 5 ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களாக, தலைவர்களாக சில பேர் எழுதுவாங்க. இந்த 2 ஏரியா தான் எனக்கு ரொம்ப ப்ரைமரி. இதுக்கு அடுத்து நான் கொஞ்சம் விரும்புகிறது அப்படின்னா இன்வெஸ்டிங் சைடில் கொஞ்சம் படிப்பேன். அது கொஞ்சம் எனக்கு கவனமாக இருக்கும். ஏன்னா ஃப்யூச்சரிஸ்டிக்காக இன்றைக்கி கவுன்சிலிங் அப்படின்னு வரும்பொழுது நிறைய பேருனுடைய மன பிரச்சனைகளினுடைய ஆரம்ப புள்ளி வந்து பொருளாதாரமும் வருது. அப்படின்னும் போது இதையும் நம்ம கொஞ்சம் சரியாக பண்ணணுன்றதுனால அது சார்ந்த புத்தக வாசிப்பு இருக்கும். ஆனால் ப்ரைமரி வந்து ஆட்டோபயோகிராஃபியும் அல்லது பயோகிராஃபியும், அதற்கு பிறகு அந்த வெற்றி அடைந்த அல்லது வெற்றி அடைய போகிற அல்லது அந்த வழியில் இருக்கிற மனிதர்கள் தங்களுடைய தன்னை பற்றி சொல்லாமல் இந்த பயணத்தில் கிடைச்ச லேர்னிங் பாடங்கள் வந்து இது அப்படின்னு சொல்கிற புத்தகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இவங்களை போய் படிக்கணும் அப்படி ஆள் இல்லைண்ணா. ஏன்னா நீங்கள் எப்போவுமே ரேண்டம் பீப்புள்கிட்ட தான் மேக்ஸிமம் லேர்னிங் இருக்குதுன்னு நான் நினைப்பேன். நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக சொல்லப்படுகிற சில மனிதர்கள்ட்ட ஒன்று அவங்க அதிகமான லேர்னிங் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சீக்கிரசி அது இதுன்னு நிறைய இருக்கும். அதை நான் சொல்கிற பெருந்தலைவர்கள் அல்லது அவங்கள பற்றி சொல்லப்படுற தகவல்களில் உண்மை கொஞ்சம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும், இப்படிலாம் இருக்கும். ஆனால் ஒரு நார்மல் பர்சன், ரேண்டம் பர்சன் யாரோ ஆனால் அவனும் ஜெயிச்சவன் அப்படின்ற ஆளுக்கு இதெல்லாம் இந்த கிளச்செல்லாம் இல்லை. ஆமாம், அவர் பாட்டுக்கு ஃப்ரீ ஃப்ளோவில் என்ன மனசில் தோணுதோ அதை பேசிட்டு போயிடுவார். அது மாதிரியான புத்தகங்கள் தான் எனக்கு வந்து முதல்ல கண்ணில் படும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ இந்த அண்ணா நகரில் கிலோ புக் ஃபேர்னு ஒன்று நடக்குது. அதுக்கு போயிருந்தேன். நீங்கள் இந்த 1 கிலோ எடுத்தால் இவ்வளவு அப்படின்லாம் ஏதோ அவங்க பிளான் வச்சுருக்காங்க. அதில் இந்த புக்ஸை பார்க்கும்போது
இந்த புக்ஸை பார்க்கும்போது நமக்கு தோணும் ம் இதை எடுத்துடலாமே அப்படின்னு தோணும். அப்படி தான் நான் எடுத்த புத்தகங்கள் இங்கே இருக்குது. அதை நான் என்னென்ன காரணங்களால் எடுத்தேன் அப்படின்றத உங்களுக்கு சொன்னால் அது இப்போ பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு அது போய் சேர்ந்தா மேபி அவங்க போய் புத்தகம் தேர்ந்தெடுக்கும் போது அவங்களுக்கும் அது உதவியாக இருக்கக்கூடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது வந்து போரிஸ் ஜான்சன் அவரோட சர்ச்சில் ஃபேக்டர்ன்ற புக். இந்த புக்கை பார்த்ததும் ஃபஸ்ட்டு எனக்கு சர்ப்ரைஸாக இருந்த பெயர் வந்து போரிஸ் ஜான்சன். ஏன்னா போரிஸ் ஜான்சன் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தவர். மேபி அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ எழுதுனதா அதுக்கு முன்னாடி அதெல்லாம் தெரில, இருக்கட்டும். ஆனால் ஒரு பிரைம் மினிஸ்டர் அளவுக்கு உயரம் வந்தவர் எழுதின ஒரு புத்தகமாக வச்சுக்கலாம். ஓகே. சர்ச்சில் அப்படின்னாலே எனக்கு இன்ஸ்டண்ட்டாக ஞாபகம் வர்ற இன்னொரு கேரக்டர் வந்து ஹிட்லர். அப்போ அந்த வாரில் இவர் என்ன செஞ்சார், எப்படி ஜெயிச்சார், அந்த சர்ச்சில் ஃபேக்டர் என்ன, ஓகே, எக்ஸ் ஃபேக்டர் என்ன, அதனால தானே அவங்க வெற்றி பெற்றாங்க. இவர் என்னமோ ஹவு ஒன் மேன் மேட் ஹிஸ்ட்ரி, என்னமோ செஞ்சு தான் அது நடந்தது. அப்போ அது என்ன, அந்த கியூரியாசிட்டி தான் இந்த புக்கை தேர்ந்தெடுக்க வச்சது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கியூரியாசிட்டி. ஆமாம், அந்த கியூரியாசிட்டியில் யார் இவங்க, இந்த மனிதர்கள் கொஞ்சம் தெரிஞ்ச மனிதர்கள், எனக்கு தெரிந்த மனிதர்கள்னும் போது இன்னும் கொஞ்சம் அந்த ஆர்வம் அதிகமாகிடுது. அந்த பக்கம் ஹிட்லரை பற்றி நான் நிறைய படிக்கிறேன், சர்ச்சில் பற்றியும் படிக்கிறேன், ஹிட்லர் சார்ந்து சர்ச்சில் சார்ந்த மூவிஸ் நிறைய பார்க்குறேன். அப்போ அது சார்ந்த ஒரு புத்தகம்னும் போது டக்குன்னு உடனே எடுத்துடணும் அப்படின்னு தோணுது. இப்போ இது எவ்வளவு சரியோ அது மாதிரி அடுத்த புத்தகமாக எனக்கு கண்ணில் பட்டது. அதாவது நான் ஏன் செலக்ட் பண்ணுறேன்ற இடத்துக்கு வந்துடுறேன். இப்போ 5 ப்ராக்டிசஸ் ஆஃப் ஹைலி ரெசிலியன்ட் பீப்புள். இப்போ இது வந்து ஆட்டோபயோகிராஃபி இல்லை, ஓகே. ஆனால் ரெசிலியன்ட் விடாமுயற்சியோட ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறவங்களோட 5 ஹேபிட்ஸ் என்ன, எதை வச்சு அவங்க அங்கே வராங்க அப்படின்ற புத்தகம். வேறு எதுவும் எனக்கு இதை பற்றி தெரியாது. ஓகே. இப்போ இதில் ரேண்டமாக சில பகுதிகளை பார்க்கும்போது அதில் எழுதியிருக்கிற அந்த எழுத்துக்களில் ஒரு சில வரிகள் எனக்கு ஒரு வேளை எனக்கு இப்போ இதில் வந்து ஃபார் அ லாங் டைம் அஸ் அ சர்வைவர் ஆஃப் ட்ராமா ஐ மெட் தி டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா ஃபார் பிடிஎஸ்டி, போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். அப்போ எங்கேயோ இது நமக்கு ரிலேட்டான ஏரியாவில் வருது அப்படின்றத நான் கொஞ்சம் வெரிஃபை பண்ணுவேன். செல்ஃபிஷ், செல்ஃப்லெஸ் அண்ட் செல்ஃபுல் அப்படின்னு 3 கேரக்டர் இங்கே ஓப்பன் ஆகுது. அப்போ இது நம்ம இப்போ கவுன்சிலிங்லேயோ கார்ப்பரேட் ட்ரைனிங்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல இது வந்துடுது. அப்போ இது நமக்கான புத்தகம் தான் இது அப்படின்றது எனக்கு மனதில் இதை எடுக்கும் போதே ஓட ஆரம்பிச்சோம். இப்போ கிவிங் டூ மச் அப்படின்னு ஒரு டாபிக் வருது. இந்த தப்பை எல்லாரும் செய்கிறோம். ஆமாம். அப்போ ஹைலி ரெசிலியன்ட் பீப்புள் இதை செய்ய மாட்டாங்க. ஓகே. they know where to stop. அல்லது அன்கண்டிஷனலாக எவ்வளோ வேணாலும் கொடுக்கலான்றதுல கொடுப்பாங்க. அப்போ அதுக்கு ரிலேட்டடாக இந்த புக்கு எங்கேயோ வருது. அப்போ இதை எடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு கியூரியாசிட்டி, அப்புறம் பர்சனல் கனெக்ட். ஆமாம், பர்சனல் கனெக்டில் சப்ஜெக்ட், இது சப்ஜெக்டில் எனக்கு எங்கேயோ கனெக்ட் ஆகுது, அதனால் இதை நான் வந்து எடுக்கலாம் அப்படின்னு வருது. இப்போ அடுத்து ஒரு அமெரிக்க கனவு, அதை எப்படி வந்து டிஃபெண்ட் பண்ண முடியுது என்னால் அப்படின்னு ஒருத்தங்க எழுதியிருக்காங்க. ஓகே. அப்போ அவங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, அவங்களோட நியூயார்க்கில் இருக்கிற ஜமைக்கன் வெஸ்ட் இண்டீஸ் பர்சன், ஃபீமேல், அவங்க எப்படி என்ன பண்ணாங்கன்ற கதை தான் இதில் தெரியுது. அப்போ எனக்கு வந்து ரைட், இது வந்து நாம் இதை படிக்கணும். மோட்டிவேஷன் ஸ்டோரி. நீங்கள் வேறு நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு வந்து ஜெயிச்சதுக்கு ஒரு புக் வேறு எழுதுறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சிருக்கணும். இப்போ அதை படிப்போமே. ரைட். கிராஸ் கண்ட்ரியில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது கிராஸ் காண்டினென்ட், புது கல்ச்சரில், ஆமாம், புது ஒரு, ஆமாம், அது என்னன்னு படிக்கணும் அப்படின்றது ஒரு காரணம். இப்போ இவங்க வந்து இந்த ஜாய்ஸ் மேயர் அப்படின்றவங்கள வந்து நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த லேடி, ஓகே, இவங்க தான் எனக்கு கனெக்ட், இந்த புக்கு வாங்குறதுக்கான ஒரு கனெக்ட். இவங்களோட ஸ்பீச்சில் வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் இருக்கும். இங்கே கூட பாருங்க, ஃபைண்டிங் காட்ஸ் வில் ஃபார் யுவர் லைஃப் அப்படின்னு அது ஒரு ஸ்பிரிச்சுவல் நோட்டில் இருக்கும். இது இந்த அளவுக்கு அது டிஸ்கவரிங் த பிளான்ஸ் காட் ஹேஸ் ஃபார் யூ அளவுக்கான ஆள் நான் இல்லை, அது என்னோட சப்ஜெக்ட் இல்லை. ஆனாலும் இதில் இருக்கிற தலைப்புகளை கவனிக்கும்போது சரி,
அப்போ இது இப்போ காட் யூசஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் டு ஹெல்ப் யூ ஃபைண்ட் ஹிஸ் வில். ஓகே. அவர் என்ன விரும்புகிறாரோ அதை வந்து உனக்கு சூழ்நிலைகள்மால் கொடுப்பாருன்னு ஒரு லைன் இருக்குது. இந்த காடுன்றதை கொஞ்சம் தள்ளிட்டு நேச்சர்னு போடுங்களேன், நேச்சர்னு போடலாம். சரியாக இருக்கும். ம். நான் அப்படி படிச்சுக்குவேன். ம். எனக்கு அதில் இந்த காடு அந்த இதுக்குள்ளெல்லாம் நான் பெருசாக போகிறதில்ல. ஓகே. அப்போ ஒரு சூழ்நிலைகள் மூலயமா நமக்கு ஏதோ கொடுக்க வேண்டியதை கொடுத்துரும், வந்துடும். இது அநேகமாக அந்த மாதிரியான புக்காக தான் இருக்கக்கூடும். அப்போ அது படிப்போம். நத்திங் குட் ஹேப்பன்ஸ் ஆக்சிடென்ட்லி. ஓகே. விபத்து மாதிரிலாம் எதுவும் நல்லது நடக்கிறது இல்லை, பிளான்டாக தான் நடக்குது, நல்லபடியாக தான் நடக்குது அப்படின்றது. இகிகைன்றது வந்து ஜப்பானீஸ், நான் பொதுவாக தெரிஞ்ச புக்கு. ஜப்பானீஸோட லைஃப் ஸ்டைலில் இருக்கிற புக்குனாலே நான் உடனே எடுப்பேன். ஜப்பானீஸ் லைஃப் ஸ்டைல் பேஸ்டு எந்த புக்னாலும் ஐ எம் வெரி ஹாப்பி டு ரீட். ஓகே. ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் பணம் சார்ந்த நாடாகவும் மன ரீதியாக அமைதியாக இருக்கிற நாடாகவும் இருக்குது. ஆமாம். அப்போ ஜப்பான் சார்ந்த எழுத்தாளர்கள், ஜப்பான் சார்ந்த கவிதைகள், ஜப்பான் சார்ந்த தொழில் பெரிய தொழில் நிபுணர்கள், தலைவர்கள், அவங்களது எதுவாக இருந்தாலும் படிப்போமே அப்படின்றது இருக்கும். ஸோ அதுதான் இதுக்கான காரணம். இப்போ இது வந்து அமெரிக்கன்ஸ் இன் ஸ்பேஸ் அப்படின்னு இதை வந்து, அதாவது எனக்கு நான் இப்போ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன், இது படித்தப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது அநேகமாக ஏதாவது ஒரு ஸ்பேஸில் இருக்கிற மனிதர்கள் பற்றி ஏதோ இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் எடுத்தேன். ஆஸ்ட்ரோநாட்ஸ் பற்றி அப்படி தான் எடுத்தேன். ஆனால் லைஃப் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் 36-year-old Kate, widow, mother and high school guidance counselor to a motley group at risk students. 2 years after finding her young husband dead in bed beside her அப்படின்னு படிக்க ஆரம்பித்த உடனே எனக்கு புரிஞ்சது, இது ஏதோ ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையினுடைய அனுபவம் இந்த டாப்பிக்கில் வேறு எங்கேயோ ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அப்போ இது கண்டிப்பாக படிக்கணும். ஓகே. அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ லைன்ஸ் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் மீ. அப்புறம் இந்த உலகத்தில் எந்த ஒரு புத்தகமும் கெட்ட புத்தகம் இல்லை. இந்த உலகத்தில் கெட்ட புத்தகம்னு ஒன்று எழுதப்படவே இல்லை. ஓகே. நாம தான் கெட்ட புத்தகம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா புத்தகங்களும் செய்ய வேண்டியவற்றையோ செய்யக்கூடாதவற்றையோ மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஓகே. இந்த புக் வந்து யூ ஆர் பியூட்டிஃபுல் அண்ட் யூ ஆர் அலோன் அப்படின்னு ஒரு புக். பயோகிராஃபி ஆஃப் நிக்கோ. இந்த நிக்கோ யார் எனக்கு தெரியாது. ஆனால் நிக்கோ அப்படின்றவங்களை பற்றி படிக்க ஆரம்பிக்கும் போது வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே. இப்போது எவர் எவால்விங் மித், ஆர்ட் ஹவுஸ் ஃபில்ம் ஆக்ட்ரஸ், ஹைலி கொவெட்டட் ஃபேஷன் மாடல். இப்போ நிக்கோ அப்படின்ற இந்த லேடி வந்து அந்த 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 எவர் எவால்விங் அப்படின்றது வந்து சாதாரண விடயம் இல்லை. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எவர் எவால்விங்கிறத வந்து எனக்கு எப்படி தோணுன்னா, நார்மலாக எனக்கு எப்படி தோணுன்னா, இவங்க வந்து யூ ஆர் பியூட்டிஃபுல் அண்ட் யூ ஆர் அலோன் அப்படின்னு டைட்டில் வைக்கல. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இது அவங்களோட இது சொல்லுங்கள். ஆமாம், நீ பியூட்டிஃபுல், அப்புறம் நீ ஒரு தனி ஆள் அப்படின்னும்போது எவர் எவால்விங் அங்கே இருக்குது, பியூட்டிஃபுல் அலோன் இங்கே இருக்குது. அப்படின்னா இது ஒரு வித்தியாசமான என்னமோ ஒரு பர்சனாலிட்டி இது. ஏன்னா பொதுவாக யூ ஆர் பியூட்டிஃபுல் அண்ட் அலோன் வராது. யூ ஆர் பியூட்டிஃபுல்னா ஃபாலோவர்ஸ் வந்துடும். அலோன்னா நம்ம பியூட்டிஃபுல்லாக இல்லை, அதனால் ஒரு பயிலும் நம்மளை ஃபாலோ பண்ண மாட்டான்னு இருக்கும். எவர் எவால்விங்னு இருந்தால் இங்கே இதெல்லாம் வராது. எவர் எவால்விங்க்கு கீழே அவங்கள பற்றிய ப்ரொஃபைலை படித்தா அது இன்னும் கான்ட்ராஸ்டிங்காக இருக்குது. அப்போ ஒரு மிக்ஸ்டு பர்சனாலிட்டியோட பயோகிராஃபி படிக்கணும். ஏன்னா இன்றைக்கி நாம் வாழற வாழ்க்கையும் அப்படி மிக்ஸ்டு வாழ்க்கையாக தான் இருக்குது. ரைட். அப்படி ஒன்றும் நம்ம ஒன்றும் காம்ப்ளிகேஷனே இல்லாமல் அப்படியே நான் வந்து 1+1 = 2லாம் வாழலை. அப்புறம் என்னை ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு புக் வந்து இஃப் த டூம் இஸ் எம்டி. புதைக்கப்பட்ட அனைத்து இடங்களும் காலியாக இருக்குன்னு வைங்க அப்படின்னு என்ன, அவங்கெல்லாம் திரும்பி வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஃபீனிக்ஸ் வர மாதிரி திரும்பி ஏதோ வந்துட்டாங்கன்னா அப்படின்றதுக்கு வை த ரிசரக்ஷன் மீன்ஸ் எனிதிங் இஸ் பாசிபிள். அப்போ அதில் என்னமோ ஒன்று இருக்கே அப்படின்றது தான் இந்த புத்தகம் சொல்லுது. நீங்கள் இறக்கிறதோட முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது, இறந்ததுக்கப்புறம் புதைச்ச இடம் காலியாக இருக்குன்னா நீ எங்கே போன, அல்லது நீ இங்கே வந்துட்டியா, இங்கே வந்துட்டேன்னா என்ன பண்ணுவேன், அது ரிலேட்டடான புத்தகம்னு நான் கெஸ் பண்ணுறேன். இவங்க அகெயின் யாருன்னெலாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஆட்டோபயோகிராஃபிக்கு இவங்க வச்சுருக்கிற பேர்
ஹாப்பி ஆக்சிடென்ட்ஸ். லைஃப் வந்து சீரியஸ் ஆஃப் ஹாப்பி ஆக்சிடென்ட்ஸ். மகிழ்ச்சியான விபத்துக்கள். அப்படி தான் நம்ம நீங்கள் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடந்ததுங்க, இங்கே வேலைக்கு போக சொன்னாங்க, அப்புறம் என் வாழ்க்கையே மாறிடுச்சிங்க அப்படின்றோம். அது வந்து ஒரு ஹாப்பி ஆக்சிடெண்ட். அதை அவங்க ஒரு தன்னுடைய வாழ்க்கையாக ப்ரெசென்ட் பண்ணுறது இருக்குல்ல. நம்மள எத்தனை பேர் ஹாப்பி ஆக்சிடென்ட்ஸ் பற்றி சொல்கிறோம்? நம்ம வந்து தப்பு நடந்தது தான் சொல்லுவோம், ஆக்சிடென்ட்ஸே வந்து பேட் தான் சார். ஆமாம், நமக்கு எப்பவுமே ஆக்சிடென்ட்னா அது வந்து நெகட்டிவ் தான். ஆனால் இங்கே ஒருத்தங்க வந்து ஹாப்பி ஆக்சிடென்ட்ஸ்னு எப்படி சொல்கிறாங்க? அப்புறம் அவங்கள பற்றி இஃப் ஐ குட் கோ பேக் இன் டைம் அண்ட் டாக் டு மை 20-year-old செல்ஃப், நான் என் 20 வயசு பொண்ணு டைம் ட்ராவல் பண்ணி முன்னாடி பண்ணி அவங்கள்ட்ட போய் ஏதாவது பேசணும், த ஃபர்ஸ்ட் திங் ஐ வுட் சே இஸ் ரிலாக்ஸ், ஜஸ்ட் ரிலாக்ஸ், டோன்ட் ஸ்வெட் இட். ரொம்ப பதட்டப்படாத, ரொம்ப ஆடாத, நிதானமாக பொறுமையாக அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்படின்னா 20லேருந்து இந்த நிமிஷம் வரை அந்த பதட்டப்படுறதும் ஆடுறதும் தான் ஏதோ நடந்து. ரைட். அதை தான் அவங்க ரிவர்ஸ் பண்ண நினைக்கிறாங்க. அப்போ அந்த தானே படிக்கணும், அதில் தானே என்னமோ இருக்குது. ஆமாம், அதனால தான் இந்த புக்கை எடுத்தேன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு. இந்த புக்கு வந்து பொதுவாக ஆல்கஹால் வந்து தப்பு தான். இந்த புக்கு பாருங்களேன், இன் லவ் வித் ஹெல், நரகத்தோட காதல். யாரோட கொண்டு அதுக்கு கீழே ட்ரிங்க் இன் த லைஃப்ஸ் அண்ட் ஒர்க் ஆஃப் 11 ரைட்டர்ஸ், 11 எழுத்தாளர்கள். அவங்க வாழ்க்கையில் இந்த ஆல்கஹால் அவங்கள என்னென்னலாம் படுத்துது, அல்லது ப்ரொடக்டிவ் ஆகுது, அல்லது ஆல்கஹாலால் தான் நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறாங்க, அல்லது ஆல்கஹாலை நல்லா இருக்கேன்னு நினச்சி அப்புறம் வீணாக போனாங்க. ரைட். இப்படியெல்லாம் இதில் இருக்குது. இப்போ அதில் ஒருத்தர் சொல்கிறார் பாருங்களேன், தட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரிட்ஜ் யூ ஹேவ் தேர். எழுதி முடிச்சிடு, அங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் ரெடியாக இருக்குது, சீக்கிரம் எழுது, சீக்கிரம் ஃப்ரிட்ஜில் இருக்குது, எழுதுனே எழுதி முடிச்சிடுவேன்றார். சி, அதாவது நெகட்டிவான விஷயம். ஆமாம். அதனால ஒரு 11 எழுத்தாளர்கள் எழுந்து வந்தாங்களா, வீணாக போனாங்களா, அல்லது அதை நம்பி நல்லா எழுதிட்டாங்களா, இல்லை அது நம்பி எழுத்தை இழந்து எழுத்து போச்சா, உடம்பு கெட்டு போச்சா, இப்படி ஒரு ஆஸ்பெக்டில் ஒரு புக் இருக்குன்றது நினச்சி பார்க்க முடியுமான்னு தெரில. இதெல்லாம் வந்து இப்போ தமிழ்நாட்டில் எழுதுனா எத்தனை பேர் இதை எழுதலாம்? கண்டிப்பாக சார். குடியும் எழுத்தும் அப்படின்னு எழுதுனா எத்தனை எழுத்தாளர்களுடைய கதை இதில் வரும், எத்தனை கவிஞர்களுடைய கதை வரும். ஆனால் ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க, இங்கிலீஷில் யாரோ இது எழுதியிருக்காங்க. அப்போ இது கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு எடுத்திருக்கேன். கடைசியாக ஒரு புக்கை சொல்லணுன்னா செட்டில் ஃபார் மோர். எப்போ செட்டில் ஃபார் லெஸ்ன்னுவாங்க, இங்கே வந்து செட்டில் ஃபார் மோர்னு ஒருத்தங்க ஆரம்பிக்கிறாங்க, மேகன் கெல்லி அப்படின்றது. இப்போ இதில் வந்து யூ கேன் யூஸ் த டிஃபிகல்ட் டைம்ஸ் டு ஷோர் யுவர் செல்ஃப் அப். டிஃபிகல்ட் டைம்ஸ் வரும்போது தான் உன்னை ப்ரூவ் பண்ண முடியும். டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் யூ கேன் ஹேண்டில் எனி திங். அப்புறம் வந்து யூ கேன் லேமெண்ட் யுவர் பேட் லக் அண்ட் க்ரை இன் யுவர் சூப் ஆஃப்டர் லைஃப் பீயிங் அன்ஃபேர். இப்போது சில பேர் வந்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்கள்ல, அதெல்லாம் டிஃபிகல்ட் டைம் தான் ஸ்டாப் பண்ணும். புலம்புவாங்க, ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புலம்பி என்ன ஆக போகுது, எந்திரிச்சு வந்தாகணுமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ இதில் 2 மனிதர்கள் தான் எழுந்து வராங்க. ஒருத்தங்க வந்து ப்ரொடக்டிவாக வந்துடுறாங்க, அதர் சைடு வந்து நிச்சயமாக ப்ரொடக்டிவ் கிடையாது, வேற என்னவோ அப்படி வீணாக போயிடுறாங்க. ரைட். அப்படின்னு இந்த புத்தகத்தை பற்றி இவங்களோட பர்சனல் பயோகிராஃபி தான் இது. ஸோ இவங்களோடதுன்னு பார்க்கும்போதும் ஐ ஃபெல்ட் வெரி குட், மோர் க்ளோஸ் டு யூ. ஆமாம், அது அந்த டாபிக்ஸும் சரி, அவங்க சொல்கிற விதமும் சரி. த ஹார்ட் டைம்ஸ் ரிமைண்ட் யூ இட் இஸ் பாசிபிள் டு சேஞ்ச் யுவர் லைஃப், டு டூ பெட்டர், டு பி பெட்டர் அண்ட் டு செட்டில் ஃபார் மோர். ரைட். நாட் செட்டில் ஃபார் லெஸ். ஹார்ட் டைம் வந்தால் இன்னும் இப்போ இருக்கிறத விட இன்னும் நல்லா போகிறோம் அப்படின்றது தானே அதுக்கான டெஃபினேஷன். அப்போ நான் இது இப்போ எனக்கு சில கோர் பிலீஃப்ஸ்லாம் எனக்கு இருக்கும், அது எங்கேயோ இவங்க வந்து நியரஸ்டாக தொடுறது என்னால் உணர முடியுது. அப்போ இந்த புத்தகம் படிக்கணும். ஓகே, இப்படி தான் நான் புத்தகங்களை தேர்ந்தெடுக்கிறேன். சூப்பர். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி சார் உங்கள் கண்ணுக்கு மட்டும் வித்தியாசமாக புத்தகங்கள் படுது அப்படின்னு. அப்படி இல்லை, இங்கே நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதுக்கு தான் புத்தகங்கள் தெரியும். நீங்கள் இங்கே அரசியல் வச்சுருக்கீங்கன்னு வைங்க, அரசியல் சார்ந்த புத்தகங்கள் கிடைக்கும்.
ஒரு இதுக்கு தனி படி படிச்சிருக்கீங்களா நீங்கள்? எதுக்கு புத்தகம் தேர்ந்தெடுக்கும் தனி படி? அப்படி இல்லை. ஒருவேளை இங்கே வந்து நீங்கள் வன்மம் நிறைய வச்சுருக்கீங்கன்னு வைங்க. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கொலை செய்கிறவங்க புத்தகமாக வாங்கி படிப்பாங்க. கொலை செஞ்சான், தப்பிச்சான், ஜெயிலில் போய் மாட்டினான், அல்லது ஜெயில் கைதிகளினுடைய அது சார்ந்திருக்கும். அதுலேயும் நல்ல விஷயங்கள் இருக்குது. நானும் அதை படிக்கணுன்னா அதை எடுத்தேன்னா அதில் நம்ம என்ன கற்றுக்கணும்னு எடுப்போம். ஆனால் உள்ளே என்ன இருக்கோ அதுக்கு தான் அந்த புத்தகம் ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்போ இந்த இது வந்து ஆல்கஹால் சாப்பிட்ற ஒருத்தருக்கு தானே இது பிடிக்கணும். ஆமாம். 11 எழுத்தாளர்கள் கதைன்னா நான் சாப்பிட்ற ஆள் இல்லையே, அப்புறம் நான் ஏன் இதை விரும்பணும் அப்படின்னா, ஒரு திறமையை ஆல்கஹால் காலி பண்ணுது, அல்லது ஆல்கஹால் சாப்பிட்றதுனால திறமை வளர்றதா நம்பி திறமை வளருது, அல்லது ஆல்கஹால் சாப்பிட்றதுனால திறமை வளர்றதா நம்பி ஆனால் திறமை வீழ்ந்துட்டு இருக்கு. இந்த 3 போர்ஷனில் தான் இது வருது. ஆனால் இந்த 3ல் எது சார் உண்மை? ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா ஆல்கஹால் சாப்பிட்றதுக்கான கதை இதெல்லாம். அதெல்லாம் கிடையாது. இப்போ திறமை இருக்கிற எல்லாரும் ஆல்கஹால் சாப்பிட்றாங்களா? இல்லை. அப்போ அது அடிபட்டுறது இல்லை. நம்ம சொல்கிறது உண்மைன்னா உலகத்தில் திறமை வச்சுருக்க அத்தனை பேரும் ஆல்கஹாலோட அடையணும், அது இல்லை. ஆனால் ஆல்கஹால் வச்சுருக்கிறவன் பூரா திறமையாக இருக்கானான்னா இல்லை. இல்லை. அப்போ அது ஒரு ஆப்ஷனல் தான். நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு காரணம் தேடுறீங்க. அதுக்கு இது சார் அது சாப்பிட்டு எழுதுனா அவ்வளோ நல்லா இருக்கு சார் நீங்கள் சொல்லிக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. 1 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்து எழுதுங்களேன், அப்போ நல்லாயிருக்கும். ஏன்னா 1 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்தால், 2 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்தால் டோப்பமைன் உடம்புல சுரந்தா டோப்பமைன் உங்களை அழகாக எழுத வைக்கும். இதை விட அழகாக எழுத வைக்கும். இன்னும் சொல்ல போனால் அது கன்ஸ்ட்ரக்டிவ் எழுத்து. இது வந்து உலகம் சரியில்லை, ஊர் சரியில்லை, நாடு சரியில்லைன்னு எழுத வைக்கும். அப்போ அதை ஏன் நான் தேர்ந்தெடுக்கிறேன்னா, திறமை ஒரு பழக்கத்தால் என்ன ஆயிடுதுன்னு படிக்கணுன்றதுக்காக எடுக்கிறேனே தவிர ஆல்கஹால் நாட் மை சப்ஜெக்ட். அப்போது ஒரு புத்தகம் வந்து நீங்கள் உள்ளே என்ன வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்தது தான் கண்ணில் படும். நீங்கள் வந்து உங்கள் பார்வை வந்து திரைத்துறை வந்து அட்டகாசமாக இருக்குது சார் அப்படின்னா திரை சார்ந்த புத்தகங்கள் தான் உங்கள் கண்ணில், அந்த தேடல் தான் அதிகமாக இருக்கும். அதுதான் அதிகமாக இருக்கும். இப்போ இதோட இன்னொன்று சில புத்தகங்களும் எடுத்திருக்கேன். ரொம்ப ஆச்சரியமான ஒரு புத்தகம் வந்து தி சிஸ்டர் அப்படின்ற புத்தகம். அது வந்து கொரியா அவரோட சிஸ்டர் தான் பெரும்பாலான முடிவுகளை எடுக்கிறாங்கன்றதை படிக்கும்போதே ஆச்சரியமாக இருந்தது. என்னடா அது நம்ம வந்து அவர் தான் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் புத்தகம் பேரே தி சிஸ்டர் அவங்க தான் அங்கே, அதுவும் குறிப்பாக மிலிட்ரி விஷயத்தை அவங்க தான் ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்கன்றது வந்து படிக்கணும் அப்படின்னு தோணுது. அப்போது நம்ம இதனால் வர நமக்கு சிஸ்டர்னால் என்ன நினச்சிட்ருக்கோம், நம்ம ஏதோ ஒரு மோல்டு வச்சுருக்கோம்ல, அதை உடைக்குது அது. அப்போ அதை படிக்கணும். அதே மாதிரி ப்ரூஸ்லியோட ஒரு புக்கு வாங்கியிருக்கேன், விச் இஸ் அபவுட் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு அவருக்கு கையில் வச்சுருக்காருல்ல, அது வந்து அவரோட லைஃப் ஸ்டைலை எப்படி மாற்றுச்சுன்ற புத்தகம். அப்போது எல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா மனதளவில் எப்படி தன்னை மாற்றிக்கிறதுன்றதுக்கான புத்தகங்களாக தான் இதெல்லாம் இருக்கும். நான் அப்படியான புத்தகங்களை தான் தேர்ந்தெடுப்பேன். எனக்கு வந்து கதைகளில் அவ்வளோ விருப்பம் இல்லை. கதைகள் படிக்கிறேன். அப்பவும் வந்து எஸ் ராமகிருஷ்ணனோ மற்றவங்களோ அதை படிப்பேன். அதுலேயும் கூட இடையில அந்த கேரக்டர் மூலியமாக சொல்லப்படுவது என்ன, அதில் தான் கவனம் இருக்குமே தவிர அந்த கதை ஆரம்பம் முடிவுன்றதெல்லாம் ஒரு டெம்ப்ளேட் ஓரளவுக்கு தெரியுது. இப்போது இப்படி தான் ஆரம்பிப்பாங்க, யார் நல்லவங்கன்னு சொல்கிறாங்களோ அவன் கெட்டவனாக இருப்பான், யார் ஒரே ஒரு தடவை வந்துட்டு போகிற ஒரு கேரக்டர் தான் கடைசியில் டேர்னிங் பாயிண்ட்டாக இருப்பான்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வருது. ஸோ அதில் எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. மற்றபடி இந்த மாதிரியான டாபிக் இல்லாத டாபிக்ஸில் எனக்கு பெரிய ஈடுபாடெல்லாம் இல்லை. இப்போ 2 உலகம் இருக்குல்ல சார், முன்னாடி நம்ம பேசினது மாதிரி புத்தகங்களை படிக்கலை அப்படின்னா அதுவும் பெரிய மைனஸ் தான். அதுக்கு ஆப்போசிட்டாக புக்குஹாலிக், புத்தக புழுன்னு சில பேர் இருப்பாங்களே, அவங்களோட எமோஷனல் ஸ்டேட் என்னவா சார் இருக்கும்? ஏன்னா நிறைய புத்தகங்கள் படிக்கிறதும் அவர்கள் மைனஸ் தானே. ஒரு விதத்தில் மைனஸ் இல்லை, ஒரு மைனஸ் தான் அது. ட்ரீம் வேர்ல்டுக்கு போயிடக்கூடாது. ஆமாம், அந்த ஆர்டினரி வேர்ல்டு மறந்து ஒரு புத்தகம் இப்போ நான் இதை படிக்கிறேன்னா இதை படித்து முடித்தா ஆல்கஹால் என்ன பண்ணுது 11 எழுத்தாளர்கள்னு எனக்கு கிடைச்சதுன்னா அநேகமாக நான் அடுத்து கவுன்சிலிங்கில் நான் சந்திக்கிற ஒரு மனிதர் ஆல்கஹால்னால அவரோட திறமை வீணாக போயிருக்குன்ற பட்சத்தில் இந்த 11 எழுத்தாளரில் யாரோ ஒரு எழுத்தாளர்னுடைய என்னமோ ஒரு ஸ்ட்ராட்டஜி டு கம் அவுட் ஆர் டு ஃபால் இன், உள்ளே போய் எப்படி விழுந்தேன் அல்லது வெளில எப்படி வந்துச்சு வந்தேன், அல்லது
எதையாவது சாதிச்சுட்டு தான் அதை தொடுவேன். இப்படி ஏதாவது இருக்கும். ஆமாம். அதை வந்து சொல்லுவதற்கான ஒரு விஷயமா தான் இதை பயன்படுத்துவேனே தவிர இது படிச்சுட்டே இருக்கிறது வேலை இல்லை. ரைட். அதுவும் ட்ரீமி வேர்ல்டு, அதுக்குள்ளே போய் மாட்டக்கூடாது. ரைட். புத்தக வாசிப்புன்றதும் ஒரு விதமான போதை தான். அது உட்காந்து நான் காலையிலேருந்து நைட் வரை படிச்சுக்கிட்டே இருந்தேன், நல்லா தான் 3 வேளை சாப்பாடு வச்சு புத்தகத்தை கொடுத்தாங்கன்னா படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படி இல்லை. படித்தா ரெகுலர் லைஃப்பில் அது இம்ப்ளிமெண்ட் ஆகணும். ரைட். அது என்னோட பர்சனல் வாழ்க்கையில் வரணும், அல்லது நான் சார்ந்திருக்கிற ப்ரொஃபஷனில் வரணும், அல்லது நான் லீட் பண்ணுற ஒரு லைஃப்பில் என் சார்ந்த மனிதர்கள்ட்ட அது கடத்தப்படணும். அதெல்லாம் இல்லைன்னா அப்புறம் என்னதுக்கு அது புத்தகம்? நானும் படித்தேன்றதுக்கு தேவையில்லை. ரைட். ரைட். அதே மாதிரி எனக்கு இந்த 30,000 புக்கு படித்தேன், 40,000 புக்கு படித்தேன்றதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. அவ்வளவெல்லாம் அதெல்லாம் வந்து வேறு எதுக்கோ சொல்லப்படுகிற பிம்பங்கள். 10 புக்கு படித்தாலும் 10 புக்கு படித்தாலும் அந்த 10 நீ ரெகுலர் லைஃப்பில் கொண்டு வந்துட்டியா, அவ்வளோதான். அதையே நீ 100 படித்து ரெகுலர் லைஃப்பில் கொண்டு வந்துட்டியா, சூப்பர். 1000 படித்து கொண்டு வந்துட்டியா, ரொம்ப சந்தோஷம். அதை விட்டுட்டு நான் வந்து நீங்கள் வாரம் ஒரு புக்கு அப்படின்னா மொத்தம் இப்போ 52 புக்கு நீங்கள் படிக்கலாம், ஒரு வருஷம் தான் மேக்ஸிமம். ஆமாம். 10 வருஷம்னா 520 இல்லையா? 40 வருஷம்னா 2000 புக்கு. எனக்கு 53 வயசு. என்ன அதிகபட்சம் நான் படிச்சிருந்தா கூட 1500 2000 புக்கு தான் படிச்சிருக்க முடியும். எப்படி 20,000லாம் பாசிபிள், எப்படி 40,000லாம் பாசிபிள்? அந்த கதையெல்லாம் சும்மா கதை. ரைட். அப்படின்னா வேறு எந்த வேலையும் இல்லாமல் காலையிலேருந்து நைட் வரை இதே வேலையாக இருந்தால் மட்டும் முடியும். அப்படி இருந்து என்ன ஆக போகுதுன்னு, அந்த நாலேஜ் வந்து அக்யூமுலேட்டட் நாலேஜ், பட் யூஸ்லெஸ் நாலேஜ். பெஸ்ட் ஆகிடும் ஒரு டைமில். ஆமாம், அது எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, அது வேண்டியதில்லை. சூப்பர் சார். உங்களுடைய அந்த புத்தகத்தை தேர்ந்தெடுக்கும் முறையை ரொம்ப சிறப்பாக வளர்க்குறீங்க. க்யூரியாசிட்டி, பர்சனல் கனெக்ட், பர்சனல் இன்ட்ரெஸ்ட், நம்மளோட ப்ரொஃபஷனலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம லைஃப்பில் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி புத்தகங்களை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கலாம். ரெண்டாவது அந்த ஈர்ப்பு, ஒரு பயோகிராஃபி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சில பேர் நாவல் படிப்பாங்க, சில பேர் கவிதைகள் படிப்பாங்க. அவங்களுக்கு உண்டான அந்த பர்சனல் ஈர்ப்பு கூட அதில் வந்து ஒரு வழிமுறையாக வச்சுக்கலாம். ஆனால் படிக்கிறத படித்து அதை படித்ததை லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுதான் வந்து முக்கியமான ஒரு இதுவாக சொல்லியிருக்கீங்க சார். மிக நன்றி சார். தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.